அபிராமி. நமஸ்காரம். என்ன அபிராமி? நமஸ்காரம் மாமா, நல்லா இருக்கேடா? இதான் இங்கதாங்கிறது. இதுவே ராஜேஸ்வரியா இருந்தா மூஞ்சிய திருப்பி வச்சுட்டு போவா. ஆமா, என்ன நடுத்தருவில் நிக்கிற? ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, சூடாயிடுது. டிரைவர் தண்ணி எடுக்க போயிருக்காரு. ஆமா ஆமா, ராஜேஸ்வரி அதுக்காராச்சே, சூடாத்தான் இருக்கும். மாமா, அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாமே. ஆமாமா, இனிமேல் அனாவசிய பேச்சே கிடையாது. எல்லாம் அடிதடி தான். குடுக்குற அடியில் உன் குடும்பமே காணா போகுது பார். கைலாசம், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுங்க. தலை இருக்கும்போது வால் ஆடப்படாது. ராஜேஸ்வரி அது மட்டும் பண்ணாச்சே, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. மாமா, நீங்க வயசுல பெரியவர். இப்படி தனியா நிக்கிற பொம்மநாட்டிக்கிட்ட வீணா மல்லுக்கு நிக்கிறீளே, இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? அப்படிங்கிறியா? அப்ப சித்த முன்னாடி தனியா வந்த காயத்ரியோட கோயில்ல கீதோபதேசம் பண்ணினிய, அது உனக்கு சரியா பட்டுதா? உனக்கு அது நியாயமா பட்டா இப்ப நான் பேசுறதும் நியாயம்தான். என்ன இருந்தாலும் அவ எங்காத்து பொண்ணு. அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் அவளுக்கு அறிவுரை சொன்னேன். இதுல எந்த உள்ள அர்த்தமும் கிடையாது. உங்க மொத்த குடும்பத்தோட கணக்க தீக்குதான் நாங்க திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கோம். சாட்சி சொல்லி எங்க அப்பாவை சாவடிச்சது நீதானே? உனக்கு தான் வைக்க போறோம் முதோ ஆப்பு. இந்த ஆப்ப அசைச்ச குரங்கு கதை நேக்கும் தெரியும். இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஒரு பொம்மை நாட்டி இவ்வளவு வீம்பா பேசினா, நான் அசல் அக்மால் தஞ்சாவூர்காரன். நான் எப்படி பேசுவேன்? நீங்க பேசுவேள் மாமா. தராதரம் பார்க்காம நீங்க எப்படி வேணாலும் பேசுவேள். ஏன்னா நீங்க ஆம்பளைகள் இல்லையா? அதுல என்ன சந்தேகம்? கையில அருவாளை தூக்குற பரமேல வந்தவனா உன் புருஷ மாதிரி பொம்பளை முந்தானை புடிச்சிட்டு சுத்துற ஆம்பளை நான் இல்ல. கைலாசம், ஆமாம்மா, நாங்கெல்லாம் வேட்டி கட்டின ஆம்பளைங்க. உங்க அத்தை சாம்பசிவம் மாதிரியோ இல்ல உங்க மாமனார் மகாலிங்கம் மாதிரியோ கதவுக்கு பின்னாடி தலைய மட்டும் நீட்டி பேசுறவா. நிறுத்துக்கோ. எங்காத்து புருஷால பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அவ கால் தூசிக்கு நீங்க பெற மாட்டேன். என்னது? ஆமா, அவள எங்க அன்புக்கு கட்டுப்பட்டவா. உங்கள மாதிரி பழி தீக்க ஒரு பொண்ண பகடக்காயா பயன்படுத்த மாட்டா. ஆமா, பழி தீப்ப ஒரு பொன் யானையை படக்கி காட்டு யானையை பிடிக்கிறது இல்லையா? அதே மாதிரி காயத்ரியை வச்சு உன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்ட போறேன். வேண்டாம் கைலாசம், அவளை பொண்டாட்டியே ஏத்துனதுக்காக அவளை கண் கலங்காம காப்பாத்துங்க. எங்க மேல இருக்கிற கோபத்தை அவ மேல காட்டாதீங்க. ஏ இப்ப துடிக்குதுல்ல? உங்க வீட்டு பொண்ணு மனசு கஷ்டப்படும் போது உங்க மனசு துடிக்குதே, அதே மாதிரி என் புருஷ செத்தப்ப என் மனசு கஷ்டப்பட்டு இருக்காதா? வேண்டாமா, தயவு செஞ்சு காயத்ரியை நிம்மதியா வாழ வைங்க. என்னதான் இருந்தாலும் அவ உங்களை நம்பி வந்தவோ. அவ ஏன் பொண்டாட்டி. நான் அடிப்பேன் கொல்லுவேன், அதை கேட்க நீ யாரு? ஆமாமா, அவளுக்கு தாலி கட்டின புருஷன், அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயனார் மாதிரி கையில அருவாளை வச்சுட்டு அலைஞ்சா புருஷன் ஆயிடுவேளா? ஆமா, நாகராஜுக்கு குழந்தை இல்லைன்னு நையாண்டி பண்ணலாமே நீங்க. ஏன் குழந்தைய பெத்தண்டா மாத்திரம் புருஷன் ஆயிடுவேளா? இல்ல மீசையை முறுக்கினா புருஷன் ஆயிடுவேளா? புருஷன்னா முதல்ல என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்குங்க. சொல்லுங்கம்மா, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு புருஷன்னா தன்னை காக்கணும், தன்னை நம்பி இருக்கிறவாளை காக்கணும், தன்னோட கோவத்தை காக்கணும். மொத்தத்துல உலகத்தையே காக்கிறவன் தான் உண்மையான புருஷன். என்னம்மா என்னமா காக்க காக்கன்னு காக்கா ஓட்டிட்டு இருக்க? என்ன காக்குறவன் மட்டும்தான் ஆம்பளையா? இவங்க ரெண்டு பேரும் உன் வீட்டு வாசல்ல காவலுக்கு நின்னு அவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை நிரூபிக்கணுமா? என் நெத்திய பாரு. சூன்யமா இருக்கிற என் நெத்திய பார்க்கும் போதெல்லாம் உன் மேல பழி உணர்ச்சி அதிகமாயிட்டே தான் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் உன்னை பார்த்த இடத்துல வெட்டி போடாம இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களேங்கிறத பார்க்கும்போது ஆத்திரம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவ அப்படி பேசுறதுல ஆச்சரியமே இல்ல, நீங்க இப்படி பேசுறதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு அழிக்கணுங்கிற வெறியே இருக்க கூடாதுமா.
வெறி இல்லைன்னா எப்படி? உங்க மேல் மாளிகை வம்சத்தை தரமட்டமாக்குற அன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. அந்த கனா மட்டும் காணாதே. நான் இருக்கிற வரைக்கும் எங்க ஆத்துல இருந்து ஒரு செங்கல்ல கூட உங்களால அசைக்க முடியாது. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எங்க ஆத்துக்கு அச்சாணி நான் தான். முதல்ல என்ன அசைக்க முடியறதா பாருங்க. தண்ணி கிடைச்சதுமா? வண்டியை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. அபிராமி அச்சாணி ஆண்டா. அச்ச முடிச்சிட்டா போச்சு. அச்செல்லாம் முடிக்க கூடாதுரா. வண்டி ஓடும்போது மெதுவா அச்சாணியை மட்டும் உருவிடணும். சக்கரமும் காண்டிடும், வண்டியும் கொடை சாஞ்சிடும். அதை செய்ய அவளுக்கு போலாம். அப்பா இந்த பாவாடை சட்டெல்லாம் போய் சரிங்க. எனக்கு நல்ல பட்டு ஜரிகை வச்சு ஊதா கலர் பாவாடை சட்டை வந்து தெரியல. பாத்தேலா, குழந்தை எவ்வளவு ஏக்கத்தோட இருக்கா. அவளை ஏக்கத்தோட புக்காத்துக்கு அனுப்ப போறோம். நம்ம ஆத்துல சந்தோஷமா இருந்தா புக்காத்துல போய் கஷ்டப்படுவா. நம்ம ஆத்துல கஷ்டப்பட்டா புக்காத்துல போய் சந்தோஷமா இருப்பா. நம்மளை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அவ சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதும். அப்பா என்னடா இந்த பாவாடை சட்டையெல்லாம் போய் ஜரிகை. எனக்கு நல்ல பட்டு ஜரிகை வச்சு ஊதா கலர் பாவாடை சட்டை வாங்கி தெரியல. நோக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரி வாங்கோ. நோக்கு ஒண்ணு இல்ல 2 பாவாடை சட்டை வாங்கி தரேன். சந்தோஷமா? அப்படின்னா ஊதா கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு பட்டு பாவாடை சட்டை வாங்கி தெரியல. தாராளமா வாங்கிக்கோ. மஞ்சள் கலர் பாவாடை சட்டை போட்டிருந்தா எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணுவா. கோவிந்தா கோவிந்தான்னு. மாம்பழ கலர்ல சிகப்பு பார்டர் போட்ட பாவாடையை வாங்கிக்க, உனக்கு நன்னா இருக்கும். சாவித்ரி, ஆ? நோக்கு கூட இது வரைக்கும் நான் எதுவும் வாங்கி தந்ததில்லை. நீயும் ஒரு புடவை எடுத்துக்க. அச்சோ, கொடை கொண்டு வரலையே. கொடையா? எதுக்கு? ஆ, மழை வர மாதிரி இருக்கு. நீங்க என்ன புடவை எடுத்துக்க சொன்னீங்களே. நீ என்னை பத்தி என்னவோ நினைச்சுட்டு இருக்க. ஒரு நாள்ல ஒரு நாள் நான் பெரிய ஆளாக போறேன். உன்னை முழுக்க நகையாலே அழைக்க போறேன். இது பாருங்கண்ணா, இனிமே எதுக்கு நமக்கு பணம் நகையெல்லாம்? நம்ம காலம் முடிஞ்சு போயிடுத்து. இனிமே கல்யாணி வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அவ சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதும். அவ சந்தோஷமா இருப்பா. வாங்கம்மா, வாங்க சார். வாங்க சார், வாங்கம்மா. அப்பா இவர் என்ன கூப்பிடவே இல்லை. பாப்பாப்பா. என் பேரு பாப்பா இல்ல, என் பேரு கல்யாணி. விட்டா ஒரேடியே பேசிட்டு இருப்பா. அவளுக்கு நல்ல பட்டு சட்டை பாவாடை இருந்தா எடுத்து. சரி சார். நல்ல கலரா காட்டுங்க. ஓகே மேடம். அம்மா எனக்கு இதான் வேணுமா? இது பாரு, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி இருக்கு? ஓமா, இது பிடிச்சிருக்கா பாரு. இதுவும் நன்னாதான் இருக்கு. இதான் நன்னா இருக்கு. அப்பா இது நன்னா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி இந்த ரெட்டே எடுத்துக்கவா? ரெண்டுமே நல்லா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. இதுதான் பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ. இதுக்கே லேட் பண்ணிருந்தா எப்படி? லதா குடும்பத்துக்கு சேர்த்து எடுக்கணும். சீக்கிரம் எடு. என்ன உங்களுக்கு? நேக்கு என்ன வேண்டி இருக்கு? நோக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே எடு. அப்பா நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சரி, நோக்கு பிடிச்சதா நேக்கு பிடிச்சது. நேக்கு நீயே எடு. இது ரெண்டும் எடுத்துக்கலாம். சாவித்ரி, நீங்க பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. நீங்க முதுகெல்லாம் வலிக்கிறது அப்படி காத்தால கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. நீங்களும் பார்த்து சொல்லலாம் இல்லையா? நீங்களும் பார்த்து சொல்லுங்க. பாக்குறது நீங்க பார்த்து எடுங்க. நான் வெளியே நிக்கிறேன். சரி. ஏய் இங்க பாரு, ஊதா கலர் கேட்டியே, இது நல்லா இருக்கா?
இந்த 2 கலர். பரமு, என்னடா பரமு இங்க நிக்கிற? இல்லடா, கடை வரைக்கும் வந்தேன். ஆச்சரியமா இருக்க. வழக்கமா நீ வேற கடை வாசல்ல நிப்ப. அது இல்லடா, என் 2வது பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இருக்குல்ல, அதுக்கு துணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? தனியா வந்த? இல்ல, சாவித்திரியும் கல்யாணி வந்திருக்காங்க, உள்ள துணி எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா அது, திடீர்னு பொறுப்பான புருஷனா மாறிட்ட? கவனிப்பு ஏதாவது உண்டா? இல்லடா, துணி எடுக்க தான் காசு கொண்டு வந்திருக்கேன். என்னடா தம்மாந்துட்டு தண்ணி வாங்கி கொடுக்க இவ்வளவு பிகு பண்றிய? இங்க பாரு, வாங்கி தர இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு, எனக்கு வேண்டாம். பாரு, நோக்கு பார்ட்டி தானே வேணும், எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்க? ஆனா சீக்கிரம் வந்துடணும். அதெல்லாம் வந்துடலாம். அம்மா, அப்பா எங்கம்மா? இங்கதாம்மா நிக்கிறேன்னு சொன்னா. என்ன? எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா. நம்ம இங்க துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கலாம். அப்பா வந்துருவாரு. பணம் கொடுத்த உடனே நான் ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி தரேன். என்ன? கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் தயங்கி நிக்கிற? இல்லப்பா, நீ குவார்டர் மட்டும் ஒண்ணு வாங்க. ஏன்பா உனக்கு? வேணாம்ப்பா, ஆத்துக்காரி வேற ஜவுளி கடையில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஜவுளி கடையில் தானப்பா, அதுக்கு சாயங்காலம் ஆயிடும். உனக்கு சேர்த்தே வாங்க. தனி அடிக்க ஒரு மாதிரி இருக்குப்பா. இன்னொரு 100 ரூபா கொடுப்பா, ஆஃப் வாங்குவோம். ஒரு ஆஃப் கொடுப்பா. எங்க தொலைஞ்சார் இந்த பிராமணன்? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா. சத்த பொறுமா, அப்பா இப்ப வந்துருவாரு. இரு, கிளாஸ் வாங்கி வந்துடுறேன். ஏமா அப்பா இவ்ளோ லேட் பண்றாரு? இந்த துணியெல்லாம் தனியா எடுத்து வைங்கோ. என் ஆத்துக்கார் இப்ப வந்துடுவார். அவர் வந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு நான் துணி எடுத்துட்டு போறேன். அம்மா நம்ம இந்த துணியை எடுத்துட்டு போலாமா? இருமா, அப்பா வந்த உடனே நம்ம துணி வாங்கிட்டு போலாம். என்ன, நீ பசிக்கிறதுனால வா, இதை வாங்கி தரேன். எடுத்து வைங்கோ, நான் இப்ப வந்துடுறேன். வா. ஐயா, நாங்க பக்கத்து கடையில் ஜவுளி வாங்க வந்தோம். என் ஆத்துக்கார் இதை வந்துருன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கார். குழந்தை பசியில இருக்கா, சாப்பிட கொடுத்தேன்னா அவர் வந்த உடனே பணத்தை கொடுத்துடுறேன். சரி, போய் சாப்பிடுமா, போமா. வா, உட்கார். அம்மா, நீயும் வாயேம்மா, 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். இல்லடா கண்ணா, நீ சாப்பிட்டுட்டே இரு. நான் அப்பா வெளியே வரான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன, சாப்பிடு. என்ன பாப்பா வேணும்? 2 இட்லி கொடுங்க. சரி பாப்பா. ஐயா மேல உள்ள நம்பிக்கையில வைக்கிறோம். அறுவடை நடந்ததை திருப்பி கொடுத்துருங்க. திருப்பிடலாம். முதல்ல கை நாட்டு வை. சரிங்க. வெய்ய சீக்கிரம். இதை வச்சுறேன். வச்சுட்டியா? பணத்தை கையில பிடி. நன்றிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வாயா. அடுத்த ஆள் வாயா. ஐயா நில்லுங்க. என்னம்மா? நீங்க நிலத்தை விக்கிறீங்களா இல்ல அடமானம் வைக்கிறீங்களா? எதுக்குமா கேக்குறீங்க? யார் நீ? எதுக்காக அதெல்லாம் கேக்குற? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையனோட அப்பா இவர்கிட்ட இதே மாதிரி நிலத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கியிருக்காரு. அந்த பத்திரத்தை எதாச்சியா நான் படிச்சு பார்த்தேன். சரி. அதுல விக்கிறதா தான் நீங்க போட்டிருக்கீங்க. அப்படியா? யோ, அவங்க சொல்றது உண்மையா? அது 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 வந்து ஏதோ தப்பா எழுதிருப்பாங்க போட்டுருக்கு. அதை கொடுங்க, திருத்தி வேற எழுதிடலாம். பச்சை போய். இவரை தெளிவா உங்களை ஏமாத்தணும் தான் எழுதியிருக்காரு. அட பாவி,
எழுத படிக்க தெரியலன்னு ஏமாத்துறீங்களே. யோ நிறுத்தியா, இந்த பொண்ணு ஏதோ அறகுறையா படிச்சுட்டு தப்பா சொல்லுது. யார் அரைகுறையா படிச்சது? என் பேரு பாரதி. இந்த ஊர்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நீ 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 டீச்சரா? யோ இவனை சும்மா விடக்கூடாதா? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சும்மா இருங்க ப்ளீஸ். இவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. நீ இருமா, இவனை கொன்னாதான் எங்க கோவம் தீரும். கொன்னுட்டா உங்க கோபம் அடங்கிடும். ஆனா உங்க குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்க யாருமே படிக்கல. நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊர் பிள்ளைங்க யாருமே ஸ்கூலுக்கு வரதில்லைன்னு. ஆடு மாடு மேய்க்க அனுப்புற நீங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல? என்னைக்கு இவர் உங்களை ஏமாத்த பார்த்தாரு, நான் தடுத்துட்டேன். இதே மாதிரி நாளைக்கு உங்க பிள்ளைங்க கிட்ட வேற யாராவது எழுதி வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அம்மா, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுமா. என்னமே எங்க புள்ளைங்களை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புவோம். இவன் முதலாளி கிட்ட கூட்டு போய் நியாயம் கேட்கணும். வாயா. ஓ யோ யோ தள்ளாதயா. யோ யோ இழுக்காதயா. இரு 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 யோ தள்ளாதயா. பரம, என்ன உன் பொண்ணு கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் மாதிரி தான். ஜமாச்சுருண்டா. ஓகே, அது போட்டோம். என்னடா சரக்கு இது? எவ்வளோ அடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குது. அவ்வளோதானே. ஏன் கவலைப்படுற? இன்னொரு ஆஃப் பாயிண்ட் வா, இன்னும் தாராளமாக குடிப்போம். பரம பரம தங்கமானவன்டா நீ. தங்கமானவன்டா. ரொம்ப வெயிட்டாக தான் இருக்க போல இருக்கு. ராப் வாங்கிக்கோ, உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கான வாங்கிக்கோ, சீக்கிரம் முடியாது. அது போதும்டா, அது போதும்டா. எனக்கு சந்தோஷம் வீட்டுக்கு போகண்டா. சாவித்திரி அம்மா, சாவித்திரி அம்மா, என்ன பரம தேடி அலைகிறீங்களா? ஆமா, நீங்க அவரை அழைச்சிட்டு போயிட்டீங்களா? நல்லா குடிச்சிட்டு அவன் பாருக்குள்ள விழுந்து கிடக்குறாமா. அவனால் நிக்க கூட முடியலம்மா. ஈஸ்வரா, இந்த குடிகாரன் நம்பி நல்லா துணி எடுக்க வந்தப்போ